அபூர்வ ராகங்கள் வந்த பீரியடு நான் காதால கேள்விப்பட்டது. ஏன்னா கமல் சாரும் என்னோட ஹஸ்பண்ட் சங்கரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவன் மேல ஒரு அபிப்பிராயம் இருந்த போது, வித்யா மேல ஒரு அபிப்பிராயம் இருந்த போது முதல்ல என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கு கமல். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு சொன்னது. இது வந்து அவரும் இல்ல. சோ என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொல்றேன். என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, இல்ல இல்ல நீ இப்ப அம்மா அப்பாட்ட பேசிக்கோ அப்படின்னு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கிறது, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து அவ அம்மாட்ட அப்ப வந்து அவங்க வந்து மந்தவெளியில இருந்திருக்காங்க, ராணி அண்ணாதுரை ஸ்ட்ரீட்ல. அப்ப போய் பார்த்த போது அம்மா சொல்லியிருக்காங்க, 2 பேருமே இப்பதான் ஸ்டார்ட் அப் த கெரியர். அவளுக்கும் அப்பதான் ஒரு ரெக்கக்னிஷன். அவ ஆக்சுவலா 12 வயசுலயே ஷி கேம் டு த ஃபீல்டு. அவளுக்கு வந்து இந்த எங்க மாமியாரோட பக்கத்து வீட்டுலதான் லலிதா பத்மினி ராகினி இருந்தாங்க. அதனால அந்த அவங்கள பார்த்து 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 இந்த டான்ஸ்ல ஒரு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. தண்டாயுதபாணி பிள்ளை தான் குரு அவருக்கு. சோ அந்த படம் சினிமா அப்படிங்கறது வந்து இப்ப பத்மினி அம்மா மேக்கப் போட்டுக்கும் போது உட்காந்து பார்த்துட்டே இருப்பாளாம். வந்து அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து திருவருட்செல்வர் தான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடினாங்க. வந்து அதுக்கப்புறம் ஏன்னா ஹீரோயின்க்கெல்லாம் ட்ரை பண்ணி இன்னும் அந்த மெச்சூர்டு லுக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போல. இப்ப சொல்லத்தான் நினைக்கிறேன் பண்ணாங்க. அப்புறம் உணர்ச்சிகள்னு ஒரு படம் பண்ணாங்க, அதுவும் கமல் சாரோட. அப்புறம் வந்து அபூர்வ ராகங்கள். அபூர்வ ராகங்கள் வந்து என்ன சொல்றது, அது ஒரு வல்னரபிள் ஏஜ்ன்னு சொல்றதா என்னன்னு எனக்கு தெரியல. ப்ராபப்ளி 2 பேருமே இதே ஃபீல்டு, ஜெமினி சாவித்திரி மாதிரி நன்னா வரலான்னு நினச்சிருந்துருக்கலாமா இருக்கும், எனக்கு தெரியாது. ஸோ பட் அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சவரெல்லாம் வித்யா வந்து 1953 ஜூலை 24. எங்க ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் 1.5 வயசு தான் வித்தியாசம். அவர் வந்து 1952 ஜனவரி, இவ வந்து 1953 ஜூலை 24. கமல் சார் வந்து மச் எங்கர் போல் இருக்கு, 1954 நவம்பர் போல் இருக்கு. சோ வருஷம் சின்னவர். ஆமா ஆமா ஆமா, அதையும் வந்து மாமியார் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இப்போ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அந்த காலத்திலே காந்தி கஸ்தூர்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நமக்கு தெரியாது அதெல்லாம். அப்போ அது பெரிய விஷயம் தான், சின்னவங்களா இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. சோ அவ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அண்ட் ஆல்சோ இவ இன்னும் கொஞ்சம் கெரியர் வைஸ் இன்னும் நல்லா வரணும். ஏன்னா இவளுக்கு ரொம்ப ஹீரோயின் சான்சஸ் வரல. நிறைய வந்து சப்போர்ட்டிங் ரோல், அந்த மாதிரி ஒரு விமன் சென்ட்ரிக்கா நிறைய அந்த பெண்களை மையமா வச்சு நிறைய படங்கள் வந்தது. இப்ப அபூர்வ ராகங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவ ஒரு பாடகி, அவ அம்மா மாதிரியே அவ பாடுற மாதிரி. ஸோ அதெல்லாமே வந்து அவளுக்கு வந்து நல்லா பொருந்தின ஒரு ரோல். அதெல்லாமே இமயம்னு ஒரு படம் வந்து சிவாஜி சாருக்கு பேரா பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டே இருந்தாங்க. பட் என்னன்னா ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு வந்து இவங்களுக்கு இந்த அளவு திறமை இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணது கேரளா தான், மலையாள ஃபீல்டு தான். ஸோ இந்த கல்யாணம் டேக் ஆஃப் ஆகலன்னு உடனே நேச்சுரலி அவங்களுக்கு அப்செட் ஆகும். அவங்களுக்கு ஒரு 20 வயசா இருக்கும் பாருங்க. 74 75 என்ன வயசு இருக்கும்? 53 born அவ, 21 years, 20 21 அப்படி வச்சுக்கோ. கமல் சார் இன்னும் கொஞ்சம் சின்னவர்னு வச்சுக்கோங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதோட அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அதனால வருத்தங்கள் நிறைய இருந்தது போல் இருக்கு. திரும்ப திரும்ப என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க போல் இருக்கு, அம்மா கிட்ட நீ சொல்லு கமல் சாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி. பட் எதுவும் டேக் ஆஃப் ஆகல. பட் இப்ப கமல் சார் ஸ்ரீவித்யா மேம் அந்த வைரல் வீடியோ நீங்க பாத்தீங்களா மேம்? பார்த்தேன். அதுல வந்து கமல் தான் கிளியரா சொல்றாரு, என்னைக்கு இருந்தாலும் காதலி தான் அவ, என்னுடைய லவ்வர் அவ. சரி, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய மனுஷத்தனம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஃப்ரெண்டா காதலியானா ஆமா அவர் வந்து சின்சியரா அக்செப்ட் பண்ணிக்கிறார், ஆமா நான் லவ் பண்ணேன்னு. அதே மாதிரி வித்யாவும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கா, நாங்க 2 பேரும் எங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சே தான், இண்டஸ்ட்ரிக்கு தெரியும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தெரியும், ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டோம். பட் எவென்ச்சுவலி நடக்கல அது அப்படின்னு அவங்களும் ஒரு கிளிப்பிங்ல சொல்லிருக்காங்க. ஒரு கேரளா இன்டர்வியூல, மலையாள இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. அம்மா தான் வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அம்மா வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு தப்பு வழியில போயிடக்கூடாது. ஏன்னா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாதுமா. ஏன்னா வந்து அந்த கெரியருன்னு வரும்போது நீ இதுன்னு சூஸ் பண்ணிட்ட, இதுதான் உன் கெரியர் அப்படின்னு சூஸ் பண்ணியாச்சு. கமல் சாருக்கும் அதுதான் கெரியர் அப்படின்னு வரும்போது மேட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நாளைக்கு இவ பாப்புலர் ஆகலாம், இல்ல அவர் பாப்புலர் ஆகலாம்னா அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமோ. அதே மாதிரி இப்பதான் என்டர் பண்ணிருக்கா ஃபீல்டுக்குள்ளங்கும் போது
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ஆமா, இல்ல வேண்டாம்னே சொல்லிட்டா. ஏஜ் ஒரு அப்புறம் இதுன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் வேண்டாம், இந்த இது சரியா வராது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கமல் சார் சொன்னது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஒரு ஃபேமஸா அவரு வந்து எவ்வளவு பெரிய ஆக்டர், ஒரு லெஜெண்டரி ஆக்டர், பட் ஒரு இன்டர்வியூல ரொம்ப வெளிப்படையா ஆமாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப கிரேட்டான ஒரு விஷயம். கடைசியில அவளும் கமலை தான் பாக்குறதுக்கு ஆசைப்பட்டா. அவர் ரொம்ப பீக் ஆஃப் அந்த சிக்னஸ் இருந்த போது கமல் சார் அப்பதான் இவர் போய் பார்த்துட்டு வந்தார். மத்தியானம் கமல் சார் போயிருக்காரு. உங்க ஹஸ்பண்ட்? ஆமா ஆமா ஆமா. கமல் சாரும் என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப க்ளோஸ். நான் இன்னொரு போட்டோ காமிக்கிறேன் பாருங்க. அதுல வந்து நான் ஒரு என்டர்பிரினர்ஷிப் பண்ணேன். ஒரு விமன் என்டர்பிரினருக்காக ஒரு ஷாப் ஒன்று ஓபன் பண்ணேன். அப்போ இவர் கேட்டார்னுட்டு கமல் தான் எனக்கு இனாகரல் பண்ணார் அதுக்கு. So such a nice person. அப்ப வந்து குருதி பூனல் பண்ணிட்டு இருந்தார். அப்ப இவர் போய் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த இட்ஸ் a vending machine அது. அவர் வந்து எல்லாரும் என்னது எண்ணெய் கடை திறக்கிறதுக்காக கமல்ஹாசன் வர்றாருன்னு கேட்டாங்க. அப்படியா? ஆமா, பிகாஸ் அவர் சங்கர் ரொம்ப க்ளோஸ். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ். எங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வேணும்னா வீட்டுக்கு வந்துடும். சினிமா டிக்கெட்ஸ் மைக்கேல் மதன காமராஜன், குருதி புனல், நாயகன், அது எல்லாமே வீட்டுக்கு வந்துடும். சோ அந்த அளவுக்கு கமல் சார் ரொம்ப பழக்கம். இப்ப ரீசெண்டா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கதை, அதுல வந்து எனக்கு ஒரு ஆடிஷன் போய் அதுல செலக்ட் ஆகி கமல் சாரோட இந்தியன் 2ல பண்றேன். நான் பண்ணியாச்சு. 10 days முடிச்சாச்சு ஷூட்டு. ஃபர்ஸ்ட் 2 days கமல் சாரோட. அப்ப போய் அவர்கிட்ட சொன்னேன், நான் சங்கர் ஒய்ஃப் இருந்து. அப்படியே கையை இறுக்கி பிடிச்சுட்டார். வாட் அ சேட் திங்மா. எனக்கு சங்கர் போனது என்னால இன்னும் நம்பவே முடியல. ஏன்னா எல்லாமே வந்து ஏஜ்ன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ். ரொம்ப ஒரு 1 or 2 years முன்ன பின்ன இருக்கும். எல்லாம் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காங்க. ஆமாம்மா, ரொம்ப கமல்லாம் ரொம்ப க்ளோஸ். கமலும் இவரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். இல்லாட்டி அவர் வந்து எதுக்கு இந்த கடையெல்லாம் எங்களுக்கு ஓபன் பண்ணி வைக்க போறாரு? இதெல்லாம் ஒரு பெரிய புடவை கடை அது இதுன்னா ஓகே, சாதாரண ஒரு சின்ன இடம் அது, அங்க வந்து ஓபன் பண்ணி கொடுத்துட்டு போனார். அந்த ஒரு மெக்னானிமிட்டின்னு சொல்றது, அது ஒரு பெருந்தன்மை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்றது, அது வந்து அதெல்லாம். பட் கமல் சாருக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும், அதாவது ஸ்ரீவித்யா மேம் அண்ணனுக்கும் இவ்வளோ நெருங்கிய ஒரு நட்பு இருந்திருக்கு. ஆனாலும் அண்ணனோட ரெக்கமெண்டேஷன் கூட எம்எல்வி அம்மா கிட்ட வந்து இல்ல அவங்களுடைய அவுட்லுக் அந்த மாதிரி இருந்திருக்கு. மேபி என் ஹஸ்பண்டுக்கு ஆசை இருந்திருக்கலாம், பட் சொல்ல முடியாது இல்லையா. உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா மேம் உங்க ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீவித்யா மேம்க்கு அப்போ அவங்களோட அந்த கமல் சார் அவர் சொன்னவர்ல என்னன்னாக்கா எனக்கு அது தப்பா படல அப்படின்னு. 2 பேரும் ஒரே இதே வார்த்தை தான் சொன்னாரு. ஜெமினி சாவித்திரி மாதிரி அவ ஷைன் ஆனா பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப வெரி ரேர் இல்லையா அந்த ஃபீல்டுல 2 பேரும் ஷைன் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இப்ப NS கிருஷ்ணன், TM மதுரம் இருந்தாங்க, தங்கவேலு சரோஜா இருந்தாங்க, பாப்புலர் ஜெமினி சாவித்ரி. அந்த மாதிரி இருந்தா ஓகே. அப்படிதான் என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னார். அவர் வந்து அது வித்யாட்ட சொன்னாரா, அம்மாட்ட சொன்னாரா, அப்பாட்ட சொன்னாரா எனக்கு தெரியாது. அண்ட் இன்னொன்னு என்னன்னாக்க, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், எங்க மாமியாருமே ரொம்ப ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஃபாதர் இன்லா கொஞ்சம் இவங்க ஒன்லி ஏர்னிங் மெம்பராக இருந்தாங்க. நிறைய லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸு. ஸோ அதனாலேயே அவங்க வந்து இந்த ஃபீல்டே வேண்டாம். 76ல் அம்மாவும் வித்யாவும் சேர்ந்து US போனான். சரி. அவ வந்து டான்ஸ் பண்ணுவா, தெரியும் இல்லையா, பரதநாட்டியம் டான்ஸர் அவ. ஸோ நிறைய பர்ஃபார்மன்சஸ் வந்து அம்மா பாடி வித்யா டான்ஸ் ஆடினா. ஸோ அங்க பார்த்த அப்ப வந்து US கிட்டத்தட்ட 1 month 1.5 மாசமோ. இது வந்து 1976. ஓகே. ஆஃப்டர் த ரிஜெக்ஷன் ஆஃப் இது கமல் சார் அப்புறம். ஏன்னா அவளுக்கும் ஒரு சேஞ்சா இருக்கட்டும், அவளுக்கும் இந்த டான்ஸை விட வேண்டாம் அப்படிங்கிறதுனால அங்க போய் நிறைய இப்ப US மாதிரி இடங்களுக்கு போனாக்கா அவங்க வந்து ஒரு 20-25 கான்சர்ட்ஸ் ஏற்பாடு பண்ணிடுவாங்க கண்டினியூஸா. ஒரு 2 மாசம் அங்க இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ கூட கம்பெனி எல்லாம் கூட்டிட்டு போனாங்க எங்க மாமியார். அது இதெல்லாமே எங்க ஹஸ்பண்ட் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஏன்னா 76ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து அங்க நிறைய ஒரு பெரிய சயின்டிஸ்டாம். அவர் வந்து வித்யாவை பார்த்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், ஐ வாண்ட் டு மேரி ஹர் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நடக்கல. நிறைய விஐபிஸ் அவங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்ததுன்னு எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் வந்தது தெரியுமா அவளுக்கு ஆஃபர் அப்படின்னு. அதெல்லாம் யாரும் அக்செப்ட் பண்ணல? வித்யா. அப்படியா? எதுனால? அது வந்து பர்சனல்னு சொல்றதா என்னன்னு தெரியல. அவளுக்கு ஒரு
என்ன சொல்றது, அதுல ஒரு அட்ராக்ஷன் இல்லையா, இல்ல அவளுக்கு யூஎஸ் மாதிரி இடங்களுக்கு வேண்டான்னு இருந்தாளா, இங்க ஃபேமிலி அம்மா அப்பாவோட இங்க இருக்கலாம்னு இருந்தாளா என்னன்னு தெரியல. அந்த லட்சணம்னா அவ முகம்தான். எனக்கு என்னமோ வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் வர அந்த ஒரு அம்மன் அப்படின்னா அந்த ஸ்ரீவித்யா முகத்துக்கு எடுப்பட்ட மாதிரி கேஆர் விஜயா மேடம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட நாத்தனாங்கிறதுனாலே என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வந்து அவங்க என்ன சொல்றது, அவங்கள பக்கத்துல அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் நான். அப்படியா? அவ்வளோ அழகா இருப்பா. அதாவது சிம்பிளா தான் இருப்பா, ரொம்ப படாடபமெல்லாம் இருக்க மாட்டா. உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். மூக்கெல்லாம் அப்படியே ஐயோ எவ்வளோ நமக்கெல்லாம் மூக்கு சப்பையா இருக்கு, அவளுக்கு எவ்வளோ ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் தான் அப்படியே பேசிட்டே இருப்போம் நாங்க. நிறைய பேருக்கு வந்து ஸ்ரீவித்யா ஒரே ஒரு பொண்ணு தான் எம்எல்விக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து நான் சொன்னா அப்படியான எம்எல்விக்கு பையன் இருந்துதானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனா வந்து க்ளோசர் சர்க்கிள் ஆஃப் பீப்புளுக்கு தெரியும், ஏன்னா அவர் ரொம்ப சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இருக்கு. ஸ்ரீவித்யா மேம் வந்து சினிமா சைடு, எம்எல்வி மேம் வந்து பெரிய பாடகி, கர்நாடக இசை பாடகி. ஸோ தொடர்ந்து அந்த ஃபேமிலியில ஸ்ரீவித்யா மேம் நடிக்க வந்துட்டாங்க. அப்படின்னா அண்ணா சங்கர் ராமன் அவங்க வந்து அவர் மீடியாக்கெல்லாம் அப்போ வரல. அப்புறம் வந்து யூகோ பேங்க்ல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பொன் பார்த்து அரேஞ்ச்டு மேரேஜ் எங்களுது. அப்போ ஸ்ரீவித்யா தான் நீ பாரு, அவங்க தான் வந்து தாலி முடிஞ்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஷூட்டிங் இல்லாத நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஷூட்டிங் இல்லாத அன்னைக்கு February 1 இதுல தாலி முடியறாங்க. சி அவதான் தாலி முடியறா. சூப்பர். அது அழகா இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃப்ஸ் அந்த காலத்துல கல்யாணத்தை போய் எடுத்தது. என்ன ஒரு கிளாரிட்டில இருந்து எல்லாமே ரொம்ப அழகா இருக்குது. இந்த கப்பல் மட்டும் இல்ல, பின்னாடி நிக்கிற ஸ்ரீவித்யா மேம் அண்ட் எம்எல்வி அம்மா எல்லாருமே இருக்காங்க இல்ல இதுல. அண்ட் இது நீ தெரிஞ்சே ஆகணும், பிகாஸ் இது வந்து இவர் வந்து கையவே எடுக்கல. ஸ்ரீவித்யா என்ன சொல்றா, எடுறா கைய. ஆமா, முதல்ல கைய எடுறா அப்படிங்கிறா. ஓ, அண்ணனை வந்து தங்கச்சி கிண்டல் பண்றாங்க. ஆமா, போரும் கையை இவ்வளவு நேரம் வைக்காது, எடு. பிகாஸ் தாலி கட்டிட்டு he was keeping his hand இங்க கைய வச்சுட்டு இருந்தார். அப்ப கிளீனா கையை பிடிச்சு தள்ளுறது தெரியும், வச்சுட்டே இருக்காத பொண்ணை போரும் கையை எடுடா அப்படின்னா அழகா கேப்சர் பண்ணிருக்காங்க அந்த மூமெண்ட். இது வந்து 1981. ஓகே, அப்ப நடந்த சுவாரஸ்யமான இன்சிடென்ட்லாம் சொல்லுங்க. இவ முதல்ல என்ன பார்க்க வந்த போது அதுதான் இவ என்ன சொல்லிட்டான்னா, இவளுக்கு ஷூட் இல்லாத அன்னைக்கு தான் வச்சுக்கணும். பொண்ணு பார்க்க வந்தது அப்படிதானா? அதாவது முதல்ல இவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. வித்யா தனியா வந்து பாத்துட்டு போனா. வந்து பாத்துட்டு அதுதான் என்ன சொன்னா, ஓ ரொம்ப அழகா ஸ்மைல் இருக்கு உங்களுக்கு, அதான் என் அண்ணன் ஃபால் ஆயிட்டானா அப்படின்னா. சோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதாவது ஃப்ரெண்ட்லின்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கூட்டிட்டு போய் புடவை வாங்கி கொடுத்தா. ஆமா, ஃபர்ஸ்டே நானு எங்க மாமியார் வித்யா 3 பேரும் போயிட்டு கல்யாண புடவை வாங்கினோம். அப்பவே அவளுக்கு வந்து அவளுக்கு ஒரு ஆரஞ்சுல ப்ளூ பார்டர் போட்டு தாலி முடியறதுக்கு புடவை, அவ அந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொன்னான்னு. ஸோ அதெல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு பசுமையான நினைவுகள் என்னை பொறுத்தவரையிலும். அண்ட் ஒரு நல்ல மனசுன்னா அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அப்படியே இருக்கிறது கொடுத்துருவோம் அந்த மாதிரி. அதே மாதிரி விதி எனக்கு ஒரு கலர் புடவை உடனே அவகிட்ட இருந்து எடுத்து கொடுத்துருவோம். எனக்கு நான் எப்ப திருப்பி தரட்டும்னா திருப்பி எல்லாம் தர வேண்டாம் எனக்கு அப்படின்பா. சரி, அந்த என்ன சொல்றது, என்னோட ஃபேமிலி, என்னோட அண்ணா, என்னோட மன்னி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அந்த கல்யாணம் ஆனோடனே நாங்க கல்கட்டால இருந்தோம். அப்ப நான் கன்சீவ் ஆயிருந்தேன். வித்யாக்கு அப்ப வெறும் லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் தானே. அப்ப நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி வித்தி இந்த மாதிரி குழந்தை பிறக்க போறது அப்படின்னோடனே, ஐயோ ஐ வாண்ட் டு see your big tummy அப்படின்னு எனக்கு பதில் போட்டிருந்தா. பெரிய வயிறு பார்க்கணும் போல ஆசையா இருக்குன்னா, அதே மாதிரிதான் வளகாப்பு சீமந்தத்துக்கு வந்து எனக்கு பூ முடிஞ்சு வளையல் போட்டு she was with me throughout. அப்புறம் வந்து என்கிட்ட வந்து பொண்ணுதான் பிறக்க போறது, உங்களுக்கு பொண்ணுதான் பிறக்க போறதுன்னு சொல்லிகிட்டே இருப்போம். உங்களுக்கு பையன் கிடையாது, பொண்ணுதான் பிறக்கும். சரி, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் ரொம்ப நேச்சுரலா பேசின்னு இருப்பாங்க, அண்ணனும் தங்கச்சியும். நிஜமாவே ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு லவபிள் பீப்புள் அவங்க. அண்ணா தங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னா ஒரு பரஸ்பரம் ரொம்பவே 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் நிறைய இருக்கும். நல்லா இருக்கு இந்த போட்டோ பாக்குறதுக்கு.
அப்போ ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருப்பா, பொண்ணுதான் பிறக்க போறது உங்களுக்கு, பொண்ணுதான் பிறக்க போறது, பெட் எல்லாம் வைப்போம், பொண்ணா பிள்ளையா பாக்கலாம்னா. ஆனா பையன் தான் பிறந்தது. February 1 கல்யாணம், January 31 எங்களுக்கு திருப்பதியில தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ அது ஆல் த வே திருப்பதிக்கு வந்தா கொஞ்சம் லேட் ஆயிடுது வர்றதுக்கு. அப்போ ஓடி வந்து என்னை கட்டிண்டு ரொம்ப சாரிம்மா லேட் ஆயிடுது, நான் இருப்பேன், நான் வந்து நாளைக்கு இது தாலியெல்லாம் முடிஞ்சுட்டு தான் கிளம்புவேன் நானு அப்படின்னு. அதுதான் உங்க மேல தோலோடு சேர்த்து அனுப்பிச்சு. ரொம்ப வெரி வெரி லவ்விங் பர்சன். கியூட் கியூட். இவங்க 3 பேரோட சேர்ந்து உங்க வீட்டுக்காரர் அவரோட போட்டோவும் சாரோட போட்டோவும் நீங்க வச்சிருக்கீங்க. அதாவது சாரோட போட்டோ என்னோட ரூம்ல நான் வச்சுக்கிறேன். பிகாஸ் எனக்கு அவர் வெரி வெரி க்ளோஸ் டு ஹார்ட். இவாளெல்லாம் நான் தெய்வமே நினைச்சுக்கிறேன். அவர் இன்னும் சாமில என்னோட இருக்கார். அதனால நான் வெரி ட்ரூ. அது எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். அது ஈவன் மை சன்ஸ் நோ தட். அண்ட் வேற என்ன சொல்லணுமா இந்த வீட்டுல வந்து அவங்களோட ஞாபகமா சொல்ற விஷயங்கள்? ஞாபகம் என்னம்மா, ஞாபகம் மண்ட முழுக்க அவங்க ஞாபகம் தான். தினம் காத்தால இந்த போட்டோவை பார்த்தா அவங்க ஞாபகம் தான் எனக்கு. எப்படி வந்து மேரேஜ் சமயம் எவ்வளவு க்ளோஸா இருந்தோம், அதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க. அண்ட் நீ கட்டாயமா இந்த ஆல்பம் எல்லாம் பார்த்தே ஆகணும். கண்டிப்பா பாக்கிறேன். இது வந்து எங்க கல்யாணம் ஆல்பம். கல்யாணத்துல அவதான் எனக்கு தாலி முடிஞ்சா. ஓ இன்ட்ரெஸ்டிங். ஆமா, அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து 1950 எங்க மாமியார் எம்எல் வசந்தகுமாரி அவங்க வந்து வீடு கட்டின போது யாரோ பிரசன்ட் பண்ணாங்கம்மா. இட்ஸ் அ பக்கா ரோஸ்வுட் சிங்கிள் பீஸ் அது. சோ இந்த வித்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்தாலே இந்த சேர்ல தான் உட்காந்துப்போம். அப்படியா? வந்து உட்காந்து ரொம்ப ஃபேவரட் சோஃபா. ஆமா, அது மேல தயவு பண்ணி குஷன் போடாதீங்க, இந்த ஆன்டிக் அழகு போயிடும் அப்படின்பா. அவளுக்கு ரொம்பவே இந்த ஆன்டிக் பீசஸ் ரொம்ப பிடிக்கும்.